வணக்கம். பசி விலாஸ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இடம் சாதாரணமான ஒரு கோவில் இல்லைங்க. இது கற்களால எழுதப்பட்ட ஒரு பேரரசோட வரலாறு, சிற்பங்களால சொல்லப்பட்ட ஒரு காலத்தோட கதை. தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையோட வளர்ச்சிக்கு அடித்தளமா அமைஞ்ச வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அதுதான் கர்நாடக மாநிலத்துல அமைஞ்சிருக்க கூட பட்டடக்கல். இன்னைக்கு பட்டடக்கல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடம் சுமார் 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல பாதாமி சாளுக்கியர்களின் முக்கியமான அரச மற்றும் ஆன்மீக மையங்கள்ல ஒன்றா இங்க விளங்கி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வலிமையான பேரரசா 6ல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தெக்கன பகுதியில விளங்கியவர்கள் தான் பாதாமி சாளுக்கியர்கள். அவர்களோட முக்கிய மையங்களா ஐஹோல், பாதாமி, பட்டடக்கல் ஆகிய இந்த 3 இடங்களும் இருந்தது. இன்னும் ஒரு அழகான விஷயம் தெரியுங்களா? ஐஹோல் பாத்தீங்கன்னா கோவிலோட கட்டிடக்கலையின் பரிசோதனை கூடம் போல. பாதாமி பாத்தீங்கன்னா குடவரை கோவில் கலையின் வளர்ச்சி மையமா இருக்கும். ஆனா பட்டடக்கல் அந்த கட்டிடக்கலையோட முதிர்ந்த வடிவமா வளர்ந்தது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பரிணாமத்தை புரிஞ்சு கொள்ள மிகவும் முக்கியமான பகுதியா யுனெஸ்கோவும் குறிப்பிடுது. பட்டடக்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இது மலப்பிரபா நதிக்கரையோட பகுதியில அமைஞ்சிருக்கு. இங்கு பாத்தீங்கன்னா சாளுக்கிய மன்னர்களோட முடிசூட்டு விழாக்கள் நடைபெற்றதா வரலாற்று ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால பட்டடக்கல் ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்ல, அரசு அதிகாரத்தின் முக்கிய மையமாகவும் இருந்தது. அரசர்கள் தங்களுடைய ஆட்சியோட பெருமையையும் இறை பக்தியையும் கலைஞர்களோட திறமையையும் ஒரே இடத்தில் வெளிப்படுத்திய இடமா பட்டடக்கல் விளங்கியது. இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வட இந்திய மற்றும் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலை இரண்டும் ஒரே இடத்துல அழகா இணைஞ்சிருக்கிறது தாங்க. ஒரு புறம் பாத்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவோட திராவிட விமான அமைப்பு இருக்கும். மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா வட இந்தியாவோட நாகர ரேகா பிரசாத பாணியில இருக்கும். இந்த 2 கட்டிடக்கலை மரபுகளையும் சாளுக்கிய சிற்பிகள் தங்களுடைய கற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தோட இணைச்சிருக்காங்க. அதனாலதான் யுனெஸ்கோ பட்டடக்கல்ல வட மற்றும் தென்னிந்திய கட்டிடக்கலை வடிவங்களின் சிறப்பான கலவை அப்படின்னு குறிப்பிடுது. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோவில் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா விருபாக்ஷா கோவில். இந்த கோவில் சுமார் கிபி 740ஆம் ஆண்டு சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்யன் 2 அவர்களோட வெற்றியை நினைவு கூறும் வகையில அவரது மனைவி ராணி லோகமகா தேவியால கட்டப்பட்டதாம். விக்ரமாதித்யன் 2 தெற்கில் பல்லவர்களோட நடைபெற்ற போர்கள்ல வெற்றி பெற்றவர். அந்த வெற்றியையும் நினைவு கூறும் வகையில ராணி லோகமா தேவி இந்த பிரம்மாண்டமான சிவாலயத்தை எழுப்பியதா யுனெஸ்கோ குறிப்பிடுது. ஒரு ராணி தனது கணவரின் வெற்றியை நினைவு கூர்ந்து கட்டிய கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. விருபாக்ஷா கோவிலுக்கு போனா வெறும் கற்களை நம்ம பார்க்க முடியாது, கல்லில் செதுக்கப்பட்ட கதைகளை தான் நம்ம பார்க்க முடியும். ராமாயணம், மகாபாரதம், புராண கதைகள், சிவபெருமானோட பல்வேறு வடிவங்கள், யாளிகள், யானைகள், குதிரைகள், நடன காட்சிகள்னு ஏராளமான சிற்பங்கள் காணப்படுது. அந்த காலத்துல நவீன இயந்திரங்களே இல்ல, கணினி வடிவமைப்பு இல்ல, பெரிய கிரேன்களும் இல்ல. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான கற்களை வெட்டி செதுக்கி ஒன்னோடு ஒண்ணு இணைச்சி கோவிலை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, ஆஹா, அந்த சாளுக்கிய சிற்பிகளின் மிகப்பெரிய திறமையை நம்ம என்னன்னு பாராட்டுறது சொல்லுங்க. பட்டடக்கல்லுல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பல கோவில் வளாகத்துல பல வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்களை நம்மளால பார்க்க முடியும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா விருபாக்ஷா கோவில், மல்லிகார்ஜுன கோவில், சங்கமேஸ்வரர் கோவில், பாபநாதர் கோவில், காசி விஸ்வேஸ்வரர் கோவில், கலாகநாதர் கோவில், ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில், கச்சிதேஸ்வரர் கோவில், சந்திரசேகரர் கோவில் போன்ற கோவில்கள் ரொம்ப முக்கியமானது. இங்க இந்து கோவில்களோட ஒரு ஜைன ஆலயமும் இருக்குங்க. இது யுனெஸ்கோ பட்டடக்கல் வளாகத்துல 9 இந்து கோவில்களும் ஒரு ஜைன ஆலயமும் இருப்பதா குறிப்பிட்டிருக்கு. பட்டடக்கல்லோட வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை முக்கியத்துவத்தை உலகமே அங்கீகரிச்சிருக்கு.
1987ஆம் ஆண்டு பட்டடக்கல் பார்த்தீங்கன்னா கோவில் வளாகம் யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இது கர்நாடகத்தின் பெருமை மட்டும் இல்லைங்க, இந்தியாவின் கட்டடக்கலை வரலாற்றுல உலகம் போற்றும் ஒரு பொக்கிஷம். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு சின்ன சின்ன தூண் அமைப்பு, ஒரு கைவிரல் ரேகைக்குள்ள எவ்வளவு அழகான சிற்பங்கள் பாருங்க. போர் வீரர்கள், அப்புறம் சண்டை போடுற காட்சிகள், அப்புறமா அந்த காலத்து பெண்களோட நடன சிற்பங்கள் அவ்வளவு அழகா செதுக்கப்பட்டிருக்கு. இது அங்க இன்னமும் வழிபாட்டுக்குரிய சிவன் தலம். அந்த மூலவரையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளவு அழகா அதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. பாருங்க நண்பர்களே, ஒரு கோவில் கட்டுறதுக்காக இடம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இது முக்கியமானது இல்லைங்க. இங்க நம்ம பார்க்கும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு கட்டிடக்கலையோட பரிசோதனையோட முடிவு. நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க, ஒரு சான் அளவு தாங்க இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஹைஹோலில் தொடங்கிய பல கட்டிடக்கலை முயற்சிகள் பாதாமியில வளர்ச்சி பெற்று கட்டடக்கல்லில மிகவும் முதிர்ந்த வடிவம் அடைஞ்சது அப்படின்றது யுனெஸ்கோவோட ஆய்வுகள் சொல்லுது. அதனாலதான் மலப்பிரபா நதி பள்ளத்தாக்கு இந்திய கோவில் கட்டிடக்கலையின் தொட்டில் அப்படின்னு வர்ணிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சாளுக்கிய மன்னர்கள், அவர்களோட கலைஞர்கள், அவர்களின் சிற்பிகள் இன்னைக்கு இங்க கிடையாது. ஆனா அவர்கள் செதுக்கிய கற்கள் இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்குது. அதனால அவர்கள் கற்கள்ல அவர்களோட கலை இருக்கு, அந்த சிற்பங்கள் அவர்களோட கற்பனை இருக்கு, அந்த கோயில்கள்ல அவர்களோட பக்தியும் இருக்கு. அதனால தான் பட்டடக்கல் ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, நம்ம முன்னோர்களின் அறிவையும் கலையையும் வரலாற்றையும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு திறந்த வெளி வரலாற்று புத்தகம். பட்டடக்கல் போனா கோவில்களை மட்டும் பார்த்து விட்டு வராம ஒவ்வொரு தூணையும், ஒவ்வொரு சிற்பத்தையும், ஒவ்வொரு கல்லையும் கொஞ்ச நேரம் நின்னு ரசிச்சு பார்த்துட்டு வாங்க. அப்பத்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த சிற்பியோட கைகள் எப்படி நம்மளால நடந்ததுன்றத நம்மளால உணர முடியும். என்னால வந்து இந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்கு மட்டுமே குறைஞ்சது நாங்க 2 மணி நேரம் நாங்க செலவு பண்ணோம். ஆனா இதுக்கு 2 நாள் செலவு பண்ணா கூட போதாது. அவ்வளவு அழகழகான சிற்பங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது பாதி இப்போ சிதிலம் அடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. காரணம் இந்த முஸ்லிம்கள் போர்னால நடந்ததுல இந்த மாதிரி ஆகி போயிருக்கு. இருந்தாலும் இந்த வழிபாட்டு தலங்கள், இயற்கையோட அதை பராமரிக்கும் அழகு, இது எதுவுமே இன்னும் மாறலைங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்டடக்கல் நம்ம இந்தியாவோட பாரம்பரியத்தோட பெருமை. ஓம் நமச்சிவாயா. இந்த தலவரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. வசி விலாக்ஸ்ல மீண்டும் ஒரு அழகான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நாங்க பார்க்கும்போது இவ்வளவு ஒரு அற்புதமான பரந்த திறந்த வெளியில இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போதே தெரியும், பாதி சிதிலம் அடைஞ்சுதான் காணப்படுது. ஆனாலும் மிச்சம் இருக்கிற அந்த உயிரோட்டமான கற்கள், இந்த பாருங்க நந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா தலை வெட்டி தான் காணப்படும். நன்றி.